இன்றைக்கு நம்முடைய வேத பாட கூட்டத்துக்காக மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 33-46 வாசி. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 33-46 வாசிக்க கேட்போம். செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 46. அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பாட கூட்டத்துக்கு நாம் ஏற்கனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லி ஒரு பிரசங்கம் பேசியிருப்போம். அதில் ஒரு மூன்று குறிப்புகள் பேசியிருப்போம். இன்றைக்கு அதை வேத பாட கூட்டமாய் பேசி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆகையால் இன்றைக்கு நம்முடைய வேத பாட கூட்டத்துக்குரிய தலைப்பு வலது பக்கம் இடது பக்கம். வலது பக்கம் இடது பக்கம், எந்த பக்கம் அப்படின்னு போட்டு வலது பக்கமா இடது பக்கமா அப்படி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இல்லைன்னா வலது பக்கம் இடது பக்கம். ஆண்டவராகிய இயேசுப்பா தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக மனிதர்களை நியாயம் தீர்க்கும் போது இப்படி ஒரு விதமாக பிரிக்கிறாங்க, வலது பக்கம் இடது பக்கமாக. வேதத்துல நிறைய சம்பவங்கள் ஒரே சூழ்நிலையில 2 பேர்ல ஒருத்தங்க தள்ளப்பட்டு ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிற அனுபவம் இருந்திருக்கும். கர்த்தராகிய ஆண்டவராய் இயேசுப்பாவுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறதுல கூட்டத்துல கூட 2 பேர் இயந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தங்க கைவிடப்படுவார்கள். 2 பேர் வயலில் இருப்பாங்க, ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருத்தங்க கைவிடப்படுவார்கள். 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருத்தங்க ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒருவர்கள் கைவிடப்படுவார்கள். அதுபோல இதுல 2 கூட்டம் ஆடு, ஒரு கூட்டம் ஆடு அங்கீகரிக்கப்படுகிறது, ஒரு கூட்டம் ஆடு கைவிடப்படுகிறது. ஒரு தாய் பிள்ளையினுடைய பிரசவத்துல 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். இளையவன் அங்கீகரிக்கப்படுகிறான், மூத்தவன் கைவிடப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள். சவுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி கொஞ்ச நாள்லயே தள்ளிட்டு தாவீத கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறாங்க. அதுக்கு பிற்பாடு 2 விதமான ராஜாக்களின் அனுபவம் இஸ்ரவேலுக்குள்ள இருக்குது. ஒரு ராஜா சிங்காசனத்துல தள்ளப்பட்டவராக இருக்கிறார், ஒரு ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவராக பல இடங்கள்ல மலைகள், காடுகள், வனாந்திரம், கெபிகள்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற அனுபவம் இருக்கிறது. அதுல தாவீது ராஜா அங்கீகரிக்கப்படுகிறார், சவுல் ராஜா புறக்கணிக்கப்படுகிறார். வேதத்துல வாசிக்கும் போது ஒரு வீட்டுக்குள்ளே 2 பேர், ஒரு சகோதரி நல்ல கவலைப்பட்டு அநேக காரியத்துக்காக கவலைப்பட்டு கலங்குகிற விதத்துல இருக்கிறாங்க. ஒரு சகோதரி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடியவங்களா ஆண்டோடைய பாதத்துல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. வேதத்துல வாசிக்கும் போது தோட்டங்களின் அனுபவத்துல 2 விதமான அனுபவத்தை பார்க்க முடியும். ஒன்று, உன்னத பாட்டுல வாசிக்கும் போது நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றி, முத்திரிக்கப்பட்ட கிணறு. அதே நேரத்துல ஏசாயாவுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு தோட்டம், அந்த 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 நாற்று, அந்த திராட்சை செடி கசப்பான கனியை கொடுத்ததுனால அதனுடைய அடைப்பு, அதனுடைய வேலி பிடுங்கப்பட்டதாக இருக்கு. ஒரு தோட்டம் அடைக்கப்பட்டதாக, மறைவு கட்டப்பட்டதா, முத்திரிக்கப்பட்டதா இருக்கு. ஒரு தோட்டம் காட்டு பன்றிகள் மேய்ந்து போடுகிற விதத்திலே வேலி, அந்த தோட்டத்தினுடைய அடைப்புகள் பிடுங்கப்பட்டதான அனுபவத்துல இருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்ல கொடுக்கிறது. ஒரு ஒலிவ மரத்துல இருக்கிற நல்ல கிளைகள் முறிக்கப்படுகிறது, அதே நேரத்துல காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகள் அதுல ஒட்டப்படுகிறது. இப்படி வேதத்துல அநேக சம்பவங்கள் நமக்கு ஒரே சூழ்நிலையில 2 பேர்ல ஒரு கூட்டம் அங்கீகரிக்கப்படுது, ஒரு கூட்டம் புறக்கணிக்கப்படுகிறத குறிச்சு வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதுல நம்ம பாத்தீங்கன்னா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல கூட அந்த ஸ்திரீ கைவிடப்படுவாள். அந்த ஸ்திரீக்குள்ள இருந்து ஒரு குழந்தை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 10 கன்னிகைகள் ஓமையில கூட 5 கன்னிகைகள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள், 5 கன்னிகைகள் புறக்கணிக்கப்படுறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பைபிள் ஸ்டடினால இப்படியெல்லாம் வேதத்துல நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால நம்முடைய ஜீவியத்திலும் கூட வலது பக்கம் இடது பக்கம், வலது பக்கமா இடது பக்கமா அப்படிங்கும் போது நம்ம எந்த பக்கம் நிக்கிறோங்கிறத ரொம்ப கவனமா இருக்கும். 2மே ஆடுகள் தான். 2க்குமே சொல்லலாம், நான் இடது பக்கம் நிக்கிறதும் சொல்லலாம், நான் ஆண்டவர் கூட தான் நிக்கிறேங்கிறதா சொல்லிக்கொள்ளலாம்.
வலது பக்கம் நிக்கிறதும் சொல்லலாம். இடது பக்கம் நிக்கிறவங்க, நாங்க என்னைக்கு உங்களை பார்த்து நாங்க ஆகாரம் சாப்பாடு தராம விசாரிக்காம இருந்தோன்னு கேட்கிறாங்க. வலது பக்கம் இருக்கிறவங்க, நாங்க என்னைக்கு அதை செய்தோம்? ரெண்டு பேருடைய கூற்றுமே ஒரு வித்தியாசமான அனுபவத்தில் இருக்கு. ஒருத்தங்க நாங்க எப்ப செய்யாம இருந்தோன்னு கேட்கிறாங்க, செய்தவங்கன்னு சொல்றவங்க நாங்க எப்ப செய்தோன்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த மார்க்கத்துல ரொம்ப கவனமா நம்ம ஓடணும் அப்படிங்கறத தான் இந்த வேத பகுதிகள் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற. பைபிள் ஸ்டடியா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா இதை குறித்து கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு நம்ம முழுவதுமாய் பேசி முடிச்சிருவோம். ஏற்கனவே நம்ம வலது பக்கம் இடது பக்கங்கிறதுல இடது பக்கம் ஒரு 3 குறிப்பும் வலது பக்கம் ஒரு 3 குறிப்புகளும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கு மீதி உள்ளதான குறிப்புகளை குறித்து தியானிக்கலாம். வலது பக்கம் நிக்கிறவங்க அப்படிங்கிறத நம்ம வெளிப்பாடா அவங்க ஜீவியம் எப்படி இருக்கும்னு பைபிள்ல இருந்து சுத்திகரிக்கப்படுவதற்கும் தெய்வ பயத்துக்கு ஏற்ற விதத்துல ஒரு 7 குறிப்பு நம்ம எடுத்திருக்கோம். இடது பக்கம் நிக்கிறவங்க ஒரு 7 குறிப்பு எடுத்திருக்கோம். வலது பக்கம் நிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஜீவியம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு 7 குறிப்பு எடுத்திருக்கோம். அதுல 3 பேசி இருக்கிறோம். இந்த பைபிள் ஸ்டடினால கொஞ்சம் அதை குறித்து லேசா 1-2 வார்த்தையை சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம தியானித்ததுக்கு பிற்பாடு உள்ள வேத குறிப்புகளை தியானிப்போம். இந்த இடது பக்கம் நிக்கிறவங்க பாத்தீங்கன்னா பிரசங்கி 2:26 படி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுபடி இந்த பூமியில சொத்து சேர்க்கிற தொல்லையை கொடுத்துருவாங்க. பணம், பொருள், சொத்து, நகை நட்டுன்னா என்னன்னு கேட்டுறக்கூடாது. நகை வேற நட்டு வேறையா அப்படின்னு என்ன செய்திடக்கூடாது, கேட்டுக்கூடாது. அந்த ஃப்ளோல வரும் நகை நட்டு அப்படின்னு என்ன செய்யும் சொல்லும். இப்படி நகை நட்டுங்கிறத நீங்க வெள்ளின்னு எடுத்துக்கலாம். இப்படி நகை நட்டு அப்படிங்கிறது அந்த என்ன சொல்லலாம், ஆபரணங்கள். இன்றைக்கு இருக்கிற உலகத்துல இதெல்லாம் தொல்லையாட்டியா ஆண்டவர் கொடுத்துக்கிறார். திருப்திப்படவே விட மாட்டார். ஒரு வீடு இருக்கிற போதும் அப்படின்னு திருப்திப்பட விட மாட்டாங்க ஆண்டவர். அவங்களுக்கு அதை தொல்லையாவே கொடுத்துருவாங்க. இதை குறித்து நிறைய வசனம் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கோம். என்னுடைய கண்காண நான் பார்க்குற விஷயம் தான். நிறைய ஸ்தாபனங்களுக்கே இதை ஆண்டவர் தொல்லையா கொடுத்துட்டாரு. இடம் வாங்குறதும் கட்டடம் கட்டுறதும் அப்படியே அதை ஒரு தொல்லையாட்டே கொடுத்துட்டாங்க. எவ்வளவுதான் சத்தியத்தை குறித்து வெளிப்பாடுகள் அவங்களுக்கு இருக்கிறதா சொன்னாலும் தேவன் அதை தொல்லையா கொடுத்துட்டா யாரால அதுல இருந்து வெளியே வர முடியும்? அல்லேலூயா. அதனால முதலாவது இடது பக்கம் இருக்கிற கூட்டத்தை இந்த பூமியில கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, பூமிக்குரிய காரியங்களை ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களா, பணம் சேர்க்கிறது, பொருள் சேர்க்கிறது, ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறது, நகை நட்டு அப்படிப்பட்டதான காரியங்கள், நிறைய இடம் வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வீடுகள் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் ஆஸ்திகளை சேர்க்கறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இதை ஆண்டவராகிய தேவன் இயேசுப்பா அவங்களுக்கு தொல்லையாட்டே கொடுத்துருவார். இதை குறிச்சே அவங்க சிந்திப்பாங்க, இதற்காகவே பிரயாசப்படுவாங்க. இதுவே அவங்களுடைய வாழ்க்கையா மாறிடும். ஆமா, எவ்வளவு வியாதியா இருந்தாலும் இதை குறித்து தான் பேசுவாங்க. எவ்வளவு வியாதி பலகீனம் இருந்தாலும் இதற்காகவே அவங்க பிரயாசப்படுவாங்க. ரெண்டாவது 2 தீமோத்தேயு 4:3-4 வசனத்தின்படியும் நம்ம பார்க்கும்போது இந்த இடது பக்கம் நிற்கிற வெள்ளாடு கூட்டம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட விளக்கம், செவித்திறன் உள்ளவர்கள் ஆயிடுவாங்க. அதாவது நல்ல சத்திய வசனத்தை கேட்கிறத விட தங்களுக்கு ஏற்ற போதர்களை திளாய் சேர்த்துக் கொள்வார்கள்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு இதெல்லாம் உணரக்கூடிய இடத்துல இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் அல்லது அப்படிப்பட்ட ஊழியம் செய்யற ஊழியர்கள் எல்லாம் ஜனங்களை நம்ம இப்படி ஏமாத்துறோன்னு கூட உணர்வே இல்லாம செய்துட்டு இருக்கிறாங்க. ஜனங்களும் இப்படிப்பட்ட ஊழியர்களால நம்ம ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உணர முடியாத இடத்துல ஜனங்கள் இருக்கிறாங்க. அதான் நம்ம அந்த தெசலோனிக்கரின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது அறிந்தோம். தெசலோனிக்கரின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கொடிய வஞ்சகத்தை கர்த்தர் அனுப்புவார், கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். அது ஒரு வஞ்சகம், ஜனங்களுக்கு தெரியாது, தெரிகிறதற்குரிய வாய்ப்பு இல்லை. அப்போ 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:3-4 வாசிங்க. உங்களுக்கு அது லேசா ஒரு நினைவுபடுத்துறதுக்கு வாசித்துட்டு போ, சீக்கிரம் போகும். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு திரளாய் சேர்த்துக் கொள்வார்.
எங்க பார்த்தாலும் சரி, எங்க ஒரு கன்வென்ஷன் சுவிசேஷ கூட்டம்னா போவாங்க. சத்தியத்தை கேட்கறதுக்காக இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்வார், இதை செய்வார், அப்படி தருவார், இப்படி தருவார். இப்பெல்லாம் எனக்கு தெரியல எப்படி பிரசங்கம் அப்படிங்கிறதுக்கு, எனக்கு விளக்கம் சொல்றதுக்கு பயமா இருக்கு. ஊழியர்கள் எல்லாம் பேசுகிற விதங்களை கேட்கும் போது ரொம்ப இதா இருக்குது. நிறைய விஷயங்கள் எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தேவன் ரொம்ப நிதானமா தான் ஜனங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஊழியர்கள் எல்லாம் அதை ரொம்ப துரிதமா கிடைக்கிறது போல பேசிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலா தான் விருத்தி அடைந்திருக்கிறான். நம்ம எடுத்த உடனே இது சிறைக்கு இன்னைக்கெல்லாம் ஊழியக்காரங்களை போல நல்லா காணிக்கைகளை குறித்து பேசலன்னா நயவசனிப்பாய் பேசி ஜனங்கள்ட்ட இருந்து அடிச்சு பறிக்கிறது போல செயல்படணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அந்த பகுதிக்கு இப்போ போய் ரொம்ப நேரத்தை எடுக்காண்டோம். எப்படி ஆனாலும் ரெண்டாவது இடது பக்கம் நிற்கிற கூட்டத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதியின் அடிப்படையில செவித்திறன் உள்ளவள் ஆயிடுவாங்க. நல்ல சத்தியங்களை கேட்கக்கூடிய விருப்பங்கள் இருக்காது. வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்கிற வேண்டிய ஜெபம் அருவருப்பானது. ஜெபம்னு சொன்னாலே இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது என்னவோ ஆண்டோடைய ராஜ்யத்தை அசைச்சிரும். உண்மைதான், இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஜெபம் உண்மையா ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்குங்க. உண்மையா ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய காரியத்தை தேவனிடத்துல சொன்ன பிற்பாடு அவன் இருதயம் ரொம்ப திடமா துக்கமா இருக்காது. பைபிள்ல அப்படிதான் நமக்கு வேத வசனங்கள் சொல்லி கொடுக்குறது. அண்ணாலாம் ரொம்ப துக்கமா இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிற்பாடு வேதம் சொல்லுது அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன்னா அவன் ஆராதிக்கிற தேவனிடத்துல அவ தன்னுடைய கருத்தை சொல்லியாச்சு. அவளுக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைச்சாச்சு. சமாதானத்தோடு போய் இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ என்ன வேண்டிக் கொண்டே அது உனக்கு முடிஞ்சு. நல்ல ஒரு ஜெபம் இருக்கிறவங்களுடைய லைஃப்ல எல்லாம் ஒரு நிச்சயம் இருக்கும், நல்ல ஒரு நிச்சயம் இருக்கும். பரிசுத்த பவுல் சொல்றார், நான் ஜெபத்திலே போராடுகிறது போல. அவர் சொல்லாரு, நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு நிச்சயம். நல்ல ஜெபிக்கிற தெய்வ மனுஷனுக்கெல்லாம் வியாதி நேரமோ சோதனை நேரமோ போராட்ட நேரமோ பிரச்சனை நேரமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அந்த நிச்சயம் இருக்கும். அவங்களுக்குள்ள பெரிய கலக்கம் குழப்பம்லாம் இருக்காது. ஆட்கொண்டவரும் சேவிக்கிறதுமான தேவன் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துல அவங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்கும். ஆண்டோட்ட நான் சொல்லியாச்சு, தேவன் கேட்டிருக்கிறாங்க, அவங்க செய்ய வேண்டியதை செய்வாங்க, நான் இதுல போய் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால்தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு என்ன செய்யுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி ஜெபங்கிற இடத்துல வந்த பிற்பாடு உண்மையா தேவனிடத்துல ஜெபிச்சிருக்கிறவங்க அதுக்கு பிற்பாடு அதுல கிடந்து லபலபன்னு அடிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே அந்த நிச்சயம் இருக்கும். இன்னைக்கு அப்படியெல்லாம் ஜெபம் இருக்கான்னா இல்லை, நடக்கு, ரைட், ஓகே. இப்ப நம்ம எதுக்குன்னா இன்னைக்கு இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினலான ஒரு ஆன்சரை நோக்கி இருக்கிற சத்தியமா இல்லாம ஏதோ ஒரு விதத்துல ஜனங்களுக்குள்ளே ஒரு நயவசனிப்பு. ஜனங்கள் அப்படி கேட்டு கேட்டு பழகிட்டாங்க. இடது பக்கம் நிக்கிற வெள்ளாட்டு கூட்டமா பெருகிட்டே இருக்கிறாங்க. ஊழியர்களும் ஜனங்களை வெள்ளாட்டு கூட்டமா தான் பெருக வைத்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது நம்ம தியானிச்ச போது மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது, லூக்கா சுவிசேஷம் 13-24 வாசிக்கும் போது அதை கண்டுபிடிக்கிறதே, அதாவது இடுக்கமான வாசல், பரலோகத்துக்கு போற வாசலை கண்டுபிடிக்கிறதே சிலர். லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்கும் போது அதுக்குள்ள வகை தேடினா கூட முடியாதான். வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உற்றவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கண்டுபிடிக்கிறதே சிலர். தாம் போற வழி, பரலோகத்துக்குரிய வழி நீ கண்டுபிடிச்சிடுறதே சிலரா. ரொம்ப 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 உங்களுக்கு இந்த வாசனை எல்லாம் வார்த்தையெல்லாம் எப்படி உங்களுக்கு புரியுது, அல்லது உங்களுக்குள்ள உங்களை எப்படி ஆராய்ந்து பார்க்க வைக்கிறதுன்னு தெரியல. எத்தனை வருஷமாயி இந்த சில தெய்வ ஊழியர்களுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தான் போறது பரலோக வழிதானா நீ நினைக்கிற இடத்துல சந்தேகம் வரக்கூடிய இடத்துல ஜீவியமும் ஊழியமும் இருக்குது. ஏன்னா கண்டுபிடிக்கல. ஒருத்தங்க திருநெல்வேலி போற பஸ்ல ஏறிட்டா அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். நான் திருநெல்வேலிக்கு போற பஸ்ல ஏறி இருக்கேன், திருநெல்வேலிக்கு போக வேண்டி இருக்கிறாங்க. திருவனந்தபுரம் போற பஸ்ல ஏறினா திருவனந்தபுரம் தான், பார்வதிபுரம் தாண்டும் போது திருவனந்தபுரம் ரூட்ல போறோன்னு இருக்கும்.
யோசித்து பாருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள்ல இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகளை பார்க்கிறது கடினமா இருக்கு. இடுக்கமான வாசல் வழியா இந்த பரலோகத்துக்கு போற வாசல் வழிய கண்டுபிடிக்கிறதே சிலர். லூக்கா 13:24 வாசிக்கும் போது வகை தேடினா கூட, அதுக்கு பிரயாசப்பட்டா கூட சிலருக்கு இல்ல, அநேகருக்கு முடியவே முடியாது. வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உற்றவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உற்றவேசிக்க வகை தேடினாலும் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினைப்பா, நடக்கவே நடக்காது. இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு தெய்வ ஊழியன், ஒரு தெய்வ பிள்ளைடைய வாழ்க்கையில இடைபட ஆரம்பிக்குமானா, இந்த வசனம் அவங்களோடு பேச ஆரம்பிக்குமானா, அந்த பூமியில அவங்க எல்லாம் வாழ்ற வாழ்க்கையின் அனுபவமே வேற. ரொம்ப கவனமா இருக்கணும். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்துல, இன்றைக்கு இருக்கிற பெந்தகோஸ்த சபைகள்ல இதெல்லாம் யோசிக்கவே முடியல. எப்படியோ போ. ரைட். நாலாவதாக நம்முடைய வேத தியானத்தின் புதிய கருத்துக்கு வருவோம். வாசிப்போமா? 1 யோவான் 2:9-11 வாசிக்கும் போது, 1 யோவான் 2:9-11 வாசிக்கும் போது, வாசிங்க. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். போற இடம் இன்னதுன்னே அறியாதவங்களா இருப்பாங்க. கண்டுபிடிக்கிறது சில, பயணத்துல இருக்கிறாங்க, போற இடம் என்னன்னே தெரியாது. நரகத்துக்கு போமா பரலோகத்துக்கு போமா தெரியவே தெரியாது. சகோதரனை பகைக்கிறவள் மனசுல நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பகை, கசப்பு, வெறுப்புணர்வு, மன்னிக்க முடியாத அனுபவங்கள்லாம் இருந்தா போற இடமே உங்களுக்கு தெரியாது. போற இடமே தெரியாது. பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், சபைக்கு வரலாம், ஆவியில நிரம்புறதா இருக்கலாம். ஆமா, அந்நிய பாஷைகளை பேசிக்கொள்ளலாம். அதனால்தான் சொல்லியிருக்கு, அந்நிய பாஷைகளை பேசினாலும் பிரயோஜனம் ஒண்ணும் இல்லையா அன்புராவிட்டால். ஏன்னா அன்புக்கு இருமாப்பா இராது, அயோக்கியமானை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அப்படியெல்லாம் இன்னைக்கு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய கசப்பு, எவ்வளவு பெரியதான அனுபவத்துல வெறுப்பு, எரிச்சல். எனக்கெல்லாம் எப்படி சொல்லன்னு தெரியல. என் குடும்பத்தில் இருக்கிற சிலரெல்லாம் நினைச்சு பார்த்தா பாவம், ரொம்ப பரிதாபமான விதத்தில் இருக்கும். அந்திய காலங்களில் என்னுடைய நான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தில் உள்ளவங்களுடைய சிலர் மரணங்கள் எல்லாம் ரொம்ப மோசமான விதத்தில் இருக்கும். இப்பமே ஏறக்குறைய 50% மேல வதைக்கக்கூடிய இடத்துல, 50%ங்கிறது நான் குறைவா சொல்றது, எவ்வளவுதான் மருந்து வாங்கினாலும் வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க. ஃபுல் மெடிசன், தும்முனாலும் மெடிசன், எதுனாலும் மெடிசன் தான். அவ்வளவு மெடிசன்ல இருக்கு, நான் வதச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பூமியில. அதான் அவங்க போற இடம் அவங்களுக்கு தெரியாத இடத்துக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற இருதயம் மன்னிக்க முடியாத, அவங்க என்ன சொல்லலாம், மன்னித்து அந்த காரியத்தை மறந்து தெய்வீகமான ஒரு சமாதானமான இளைப்பாறுதலான, யார் மேல கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துல அந்த இருதயம் இல்லை. அதனால ஆண்டவர் அந்த சரீரத்தை உபாதிக்கப்படுகிற அனுபவத்துக்கு கொடுத்துருவார். ஒரு இடமே தெரியாது. மன்னிப்பு கொடுக்காத ஒருத்தன் வந்தான், அது வரைக்கும் கூட அவன் இது செய்யலைன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை வேற. ஆனா அவன் மன்னிப்பு கொடுக்காததுனால அவன் அழுகையும் பருக்கடிப்பு இருக்க புறம்பான இருளின் அனுபவத்துக்குள்ள போடக்கூடிய இடத்துல வந்துச்சு. இன்றைக்கு அப்படிதான். சாதாரணமா இருக்கிற தண்டனையை விட, செய்த பாவத்துக்கு இருக்கிற தண்டனை விட இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் மன்னிக்க முடியாதவர்களாக இருப்போமானா, நிபந்தனை இல்லாம மன்னிக்கணும். மன்னிக்க முடியாதவர்களா இருந்தா போற இடமே தெரியாது. சொல்லலாம், பரலோகத்துக்குரிய பாட்டு பாடலாம், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு, கொஞ்ச காலம் மகிமையான பரலோகம் இருக்கையில் மனமுடைந்து போவதும் ஏனோ, நவயெருசலேம் மணவாளன்
நடுவானில் தோன்றிடுவார். மேகமீதில் இயேசு. நல்ல வருகையை குறித்து பாட்டு பாடலாம், பரலோக பாட்டு பாடலாம். ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காணுவேன். இப்படி நிறைய பரலோக பாட்டு பாடலாம். நிறைய பரலோக பாட்டு என்ன செய்யலாம், பாடலாம். பைபிள்ல நிறைய பரலோக பாட்டுகள் இருக்கு. பைபிள்லங்க நிறைய ஊழியர்கள், நிறைய பரிசுத்தவான்கள் பரலோக பாட்டுகளை நல்லா எழுதி வச்சிருக்காங்க. சியோனின் மேன்மையை குறித்து, எருசலேமின் மேன்மை, பரம எருசலேமே பரலோகம் வீட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். இப்படி எல்லாம் பாட்டு பாடுறதுனால எல்லாம் போகுமா எனக்கு தெரியல. போனா ரைட், நான் ஒன்னும் தடுக்க போறதில்லை. போற இடமே என்ன செய்யாதான், வலது பக்கம் இருக்கு, இடது பக்கம் நிக்கிற வெள்ளாட்டு கூட்டத்துக்கு போற இடம் என்ன செய்யாது, எழுத்தின்படியே ஆண்டவர் அந்த நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த கூட்டமா சொல்லப்பட்டவங்களுக்கு நான் தாங்கள் நரகத்துக்கு தான் போறோன்னு தெரியாது. இது போலதான் இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கும், ஞானத்தானம் பெற்றிருக்கும், அபிஷேகம் பெற்றிருக்கும் என்று சொன்ன பிற்பாடு கூட ஆண்டவருடைய இரத்தத்தின் மகிமையான அந்த வல்லமையை, அந்த செயலை வெளிப்படுத்த முடியாத ஒரு கூட்டமா, பகையும் கசப்பையும் வைராக்கியத்தையும் வெறுப்பையும் மனதில் வைத்துக் கொண்டு வாழ்கிற ஒரு கூட்டமா இருந்தால் வெள்ளாட்டு கூட்டத்துல இருப்போம், அந்த இடது பக்கம் நிக்கிற கூட்டமா இருப்போம். போற இடம் தெரியாது. நிச்சயமில்லாதவனாய் ஓடேன். இல்ல நிறைய வசனங்கள் வெளிப்பாடுகள் இருக்கு. நம்ம வேத பாட கூட்டமா அதை எடுத்து இப்ப சொன்னோம்னா இன்றைக்கும் இந்த வலது பக்கம் இடது பக்கம் முடியாது. அதனால அஞ்சாவது இடது பக்கம் நிக்கிற கூட்டம் யாரு அப்படின்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 13:24 26 வாசிட்டு 30 வாசிக்கணும். 24 30 வரைக்கும் எழுதி கொள்ளலாம். 24 26 வரைக்கும் வாசிட்டு 30 வாசிக்கணும். வாசிங்க. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். வயிறானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வாசிங்க 30வது வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுற்றறிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். நல்லா கவனிச்சுடுங்க. இப்ப இந்த வேத பகுதியிலிருந்து என்ன எடுத்துக்கிட்டோம், ஒரு ஆவிக்குரிய சபைன்னு சொன்னா களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவதற்குரிய கோதுமை மணிக்குரிய கோதுமை வளர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் களையும், ஆமா, வித்தியாசம் தெரியாத விதத்துல களை வளரும். சொல்ல போனா கோதுமை, அதாவது தானியத்தை விட களை ஜகஜகான்னு வளரும். ஒரே உரம், ஒரே தண்ணி, ஒரே மண்ணு, நல்ல வளர்ச்சி, ஒரே சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் ஓகே தான். ஆனா அது என்னது, களை. இடது பக்கம் இருக்கிற கூட்டம் களையாட்டே தான் இருக்கும். ஒரு நாள் அது தானியமா மாறாது, ஒரு நாள் அது தானியமா மாறாது. இன்றைக்கு அப்படிதான். பெந்தகோஸ்து மார்க்கத்துக்குள்ள வந்த சில ஸ்தாபனங்களுக்குள்ள இருக்கிற ஊழியர்கள், சில ஸ்தாபன தலைவர்கள், சில ஸ்தாபனத்தினுடைய சென்ட்ரு பாஸ்டர்ஸ் எல்லாம் களையாவே தான் இருக்கிறாங்க. அவங்க சென்ட்ரு பாஸ்டர்ஸ்னால அவங்க என்ன தானியமா இல்லைங்க, ஸ்தாபன தலைவரா இருக்கிறதுனால அவங்க அப்படி கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் ஊழியம் செய்த சில ஸ்தாபனங்கள்ல சில தலைவர்கள் ரொம்ப அப்பாவிகளா இருந்திருக்கிறாங்க. அந்த தலைவர்களை சாதாரணப்பட்ட கலைகளை போல உள்ளவங்க நடத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான். சில ஸ்தாபனங்கள்ல இருக்கிற நல்ல தலைவர்கள் நிர்வாகத்துக்கு ரொம்ப பொறுப்பு கூட இடம் கொடுக்க மாட்டாங்க. தங்களுடைய ஜீவியத்தை பார்த்து அப்படியே அந்த பொறுப்பை பாதுகாத்துட்டு போயிடுவாங்க. சில தலைவர்கள் அப்படி இல்லை, நிர்வாகத்துக்குரியவளா இருப்பாங்க, அது நேரடியாவே போயிடும். இந்த நிர்வாகம் பண்ணாம ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய ஊழியர் தலைவர்கள் சென்ட்ரு பாஸ்டர்ஸ் கீழே இருப்பாங்க, சென்ட்ரு பாஸ்டர் கீழே இருப்பாங்க, சென்ட்ரு மூப்பனாரா இருப்பாங்க, இல்ல கவனிக்கிற பிரதாரா இருப்பாங்க, இப்படி எல்லாம் இருப்பாங்க. இவங்க தான் அந்த நிர்வாகத்தினுடைய அனுபவத்திலிருந்து சில டிரான்ஸ்பர், சில காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து செய்வாங்க. இது களையாட்டே தான் இருக்கும். இதெல்லாம் அந்த ஸ்தாபனங்களுக்கு உள்ள, ஸ்தாபனத்துக்குள்ள சாத்தானால விதைக்கப்பட்ட களை. பிரசங்கத்தில் ஒரு தலைப்பு இருக்கிறது,
மனித உருவத்தின் பேய்கள் அல்லது பேய்களின் மனித உருவம், பேய்களின் மனித உருவம் அப்படின்னு பைபிள்ல இருந்து யாரெல்லாம் பேய்களின் மனித உருவமா இருந்திருக்காங்க அல்லது எந்த மனிதர்களுக்குள்ளெல்லாம் பேய் வாழ்ந்து முடிச்சிருக்கிறாங்க. களையாட்டிய வாழ்ந்து முடிப்பாங்க. உள்ள வந்ததுல இருந்து முடி வரைக்கும் களை. யூதாச குறிச்சு ஆண்டவராய் தேவன் ஜோம் பண்ணி 12 பேரை தெரிஞ்செடுத்ததுல ஒரு யூதாஸ் வந்தா. பைபிள் சொல்லுது, கேட்டின் மகனாகி அவன் கெட்டு போனானே ஒழிய. இன்றைக்கு சில ஸ்தாபனங்கள்ல, சில சபைகளுக்குள்ள, ஸ்தாபனங்கள்ல சில ஊழியர்கள் கேட்டின் மக்களா, கேட்டின் மகனா இருக்கிறான். களையாவே விதைக்கப்பட்டிருப்பான். அவன் இடது பக்கம் இருக்கிற கூட்டம், அவன் திருந்தவும் மாட்டான், மற்றவங்களை வாழவும் விட மாட்டான், ஊழியம் செய்யவும் விட மாட்டான். அது எப்படி முடியும்? தேவனும் அந்த இடத்துல பாருங்க, அநியாயத்துக்கு நல்ல தெய்வம். அறுப்பு காலம் வரைக்கும், அவன் மரண நாள் வரைக்கும், நியாய தீர்ப்பு வரைக்கும் விட்டுருவாரு. அந்த ஓமையின் அடிப்படையில் அறுப்பு காலம் வரைக்கும் களைக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. தானியம் கூட சிரமப்பட்டு தான் வளர வேண்டியதா இருக்கும். களை அப்படி இருக்காது, கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். சில தானியங்களுக்காகவே களையை விட்டுருவாங்க ஆண்டவர். சில பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறதுக்காகவே சில களைகளை விட்டுருவாங்க ஆண்டவர். களை நினைக்கும், நான் செய்யறதெல்லாம் சரி, என் நடத்திப்பு சரி, நான் எடுத்திருக்க முயற்சி இல்ல. விசுவாசிகள் அப்படிதான் சபைகள்ல இருப்பாங்க. நல்ல விசுவாசிகள், நல்ல தெய்வ பிள்ளைகள் பம்மி போவாங்க. கோதுமை மணி பம்மி போகும். நான் சின்ன வயசுல படிச்ச ஒரு நல்ல நெற்கதிர், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நெற்கதிரானது நல்லா விளைஞ்சு வரும்போது அப்படியே தனிய ஆரம்பிச்சிடும். அது நிறமேனியா வரும்போது அப்படியே தனிஞ்சு அப்படியே ஒரு சாய்வு போல வந்துடும். களை அப்படி வராது, நல்லாதான் நிற்கும், நிமிந்து நிற்கும். சபைகள்லையும் கூட அப்படிதான், பெந்தெகோஸ்து ஆவிக்குரிய சபைகள்லையும் அப்படிதான் இருக்கும். ஆமா, எல்லாம் இடது பக்கம் நிக்கிற கூட்டம். இதெல்லாம் பிரசங்கிக்கிறதுனாலே கேட்கறதுனாலே இல்ல, தன்னில் தான் ஒவ்வொருத்தரும் உணரணும். நான் களையா மணியாங்கிறத உணர்ந்து சரி வாழ்க்கையில வாய்ப்பு கிடைச்சா தேவனுடைய பட்சமா வந்து திருந்த முடியுமானா திருந்தணும். எனக்கு தெரிந்து களை திருந்துமானா திருந்தாதுன்னு சொல்லிடுவேன். கேட்டின் மகனாகிய யூதாசு திருந்துவானா திருந்தவே மாட்டான், வாய்ப்பு இல்லை. 5வது இடது பக்கம் நிக்கிற கூட்டம் களை. 6 வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11-12 வாசித்தா. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11-12 வாசித்தா. வாசிங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி மனஸ்தாபமா வாதிப்பே இருக்கார். பரிசேயருடைய கூட்டம், பரிசேயருடைய கூட்டம் வாதிப்பே இருக்காது. தங்களை குறிச்சு பெருசா பேசிட்டு இருப்பாங்க, பெருசா பேசிட்டு இருப்பாங்க. நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அப்படி செய்தேன், இப்படி செய்தேன். ஊழியக்காரங்களும் அப்படிதான். நான் கஷ்டப்பட்டேன், நான் பாடுபட்டேன், நான் பிரயாசப்பட்டேன். எனக்கெல்லாம் அந்த 34 வருஷம். இன்னைக்கு தான் சில 2 நாளா யோசித்து பார்த்த போது 18 வயசுல யெகோவா ரட்சணிய சபையில மணக்குடிங்கிற ஒரு சபையில என்ன பிரசங்கம் பண்ண அனுப்பிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா 38 வருஷம் ஊழிய பாதையுடைய அனுபவங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது 38 வருஷத்தோடுங்க 34-35 வருஷம் ஊழிய பாதையுடைய அனுபவங்களை எடுத்து பார்த்தா ஒண்ணு கூட என்னாலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிறந்ததே எங்கேயோ ஒருத்தங்களுடைய வயிறு வாடகைக்கு எடுத்து ஆண்டவர் பிறக்க வச்சார். நானாவா பிறந்தேன்? ஒரு தாய் வயிறு அது வாடகை தானே. நானா விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தேன்? இல்லையே. சர்வ வல்லமுள்ள தேவன் பிறந்த உலகம் எனக்குரியதா? இல்லையே. என்னை வளர்த்தவங்க எனக்குரியவங்களா? இல்லையே. நான் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே எனக்குரியதா? இல்லையே. நான் ஒன்னையும் கொண்டு வரலையே. இந்த சரீரம் அவர் கொடுத்ததாச்சே.
வாழ்ந்து வந்த காலத்துல சந்திச்ச சோதனைக்கு அழிஞ்சிருக்கணுமே. கிருபை அல்லவா பாதுகாத்தது. ரட்சிக்கப்படுற நாள் வரைக்கும், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்நாள் வரைக்கும் நிற்கிறது என்னுடைய சொந்த முயற்சியில் அல்லவே, என்னுடைய நீதியில் அல்ல, என்னுடைய பிரயாசத்தில் அல்ல. எவ்வளவு ஜோம் பண்ணியிருப்பேன். ஜோம் பண்ணாத நாள்ல என்ன நடந்திருக்கலாம்? எவ்வளவு வேதம் வாசித்திருப்பேன். வேதம் சரியா வாசிக்காத நாள் எத்தனை நாட்கள் இருக்கிறது? எந்த அளவுக்கு ஊழியத்தை நல்லா செய்திருக்கேன்னு சொல்ல முடியும்? அப்படி செய்திருந்தாலும் அது என்னால் அல்ல, கிருபையினால் அல்லவா, தேவனுடைய கிருபை அல்லவா. பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்லுகிறார்களே, எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்படுகிற நான் அல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை. தாயின் வயிற்றில் இருந்த கிருபையினால் அழைத்த பரிசேயன் ரொம்ப பெரிய நீதி பேசிட்டு இருக்கிறான். இடது பக்கம் இருக்கிற கூட்டம் நீதி பேசும். நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஊழியம் செய்ய, நான் சபை கட்ட, நான் இடம் வாங்கினேன். தாங்கள் பிரயாசப்பட்டதாய் பேசுவார்கள். கிருபை மார்க்கத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய ரட்சிப்பை கிருபையினால் உண்டானது. தேவன் நம்ம நேசிச்சது தேவனுடைய கிருபை. எந்த விதமான என்ன சொல்லலாம், நம்மகிட்ட இருக்கிற தகுதியை வச்சு நம்மளை நேசிக்கல. என்ன கேட்டா சுருக்கமா சொல்ல, என் தகுதியின்மையை வைத்து தான் கர்த்தர் என்னை நேசிச்சேன். அடிக்கடி யோசித்து பார்த்தா எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல சொல்லது போல, ரத்தத்துல ரத்தாம்பரமான சிவப்பான பாவத்தின் அனுபவத்துல கிடந்த போது என்ன பார்த்து சொன்னாங்க, பிழைத்திரு. என்ன பிஸ்தா வேலைகள் நம்ம ஆட்கள் காட்டி விட்டுறாங்கப்பா. நோ பிஸ்தா வேலையெல்லாம், இந்த வேலையெல்லாம் இங்க காட்டக்கூடாது. இந்த 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 படம்லாம் இந்த இதுல ஓடாது. இந்த ஸ்கிரீன்ல இது ஒவ்வொரு செய்யாது. சிலதெல்லாம் சில டிஸ்பிளேக்கும் சில சாப்ட்வேர்ஸுக்கும் ஒத்து வரவே செய்யாது. அது மாதிரி இந்த சாப்ட்வேர்லாம் பரலோக சாப்ட்வேர்ஸ் கூட பரலோக தேவனுடைய இதுக்குள்ள ஒத்து வரவே செய்யாது. ஆமா, டவுன்லோடு ஆகவே செய்யாது, அப்டேட் ஆகவே செய்யாது. என்ன பிரயாசப்பட்டாலும் சரி. பரிசேயன் ஆண்டவர் அதனால் தான் சொன்னாரு மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில், ஐயோ ஐயோ பேசுறார். மனஸ்தாபம், வாதிக்கப்படுகிற அனுபவம் இருக்கார். இடது பக்கம் இருக்கிற கூட்டத்துக்கு வாதிக்கப்படுகிற அனுபவம், மனஸ்தாபம் இருக்காது. நான் எப்படி இருக்கிறேன், என் ஜீவியம் எப்படி இருக்கு? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்தார். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, இவன் பக்கத்துல இருக்கிற மனுஷனை சொல்ல, இந்த ஆயக்காரனை போல இல்ல, இந்த பரியாயக்காரனை போல இல்ல, நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கல. ஒரு நல்ல தேவ பிள்ளை, நல்ல ஊழியக்காரன் தன்னை ஆராய்ந்து பார்ப்பான். நான் எப்படி இருக்கிறேன், என் பிரசங்கம் எப்படி இருக்கு, இப்படி பைபிள் ஸ்டடி பேசினாலும் என் ஜீவியம் என்னை குறிச்சு பேசிக்கிட்டே இருக்கும். நான் எப்படி இருக்கிறேன்? சத்தியத்தை சொல்றதுக்காக பேசலாம், ஆனா சொந்த வாழ்க்கையை மட்டும்தான் ஆராய்ந்து பார்ப்பாங்க. அழைப்பின் அடிப்படையில் ஒரு பிரசங்கம் பண்ணலாம், தேவன் பேச வைக்கிறதுனால பேசலாம். ஆனா வாழ்க்கைங்கிற அனுபவத்தில் வரும்போது சொந்த ஜீவியத்தை மட்டும்தான் ஆராய்ந்து பார்ப்பாங்க. நான் எப்படி இருக்கிறேன், என் பேச்சு, ஏன் நடக்கு, ஏன் செய்க, எனக்கும் தேவனுக்குள்ள உறவுல நான் எப்படி இருக்கிறேன், என் சமயத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன், உண்மையான ஒரு சுத்த இருதயத்தோடு வாழ்கிறேன், என் வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவுல நான் சரியா இருக்கிறேன், தேவனோடு சஞ்சரிக்கிறேன், உண்மையிலே இந்த உலக பிராரமான ஆசையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு பரலோகத்துக்குரிய எண்ணத்தோடு வாஞ்சியோடு வாழ்கிறேனா அப்படின்னு சொந்த வாழ்க்கையே ஆராய்ந்து பார்ப்பான். வாசிங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து, 31வது வசனத்துல சொல்லி இருக்கு, நம்மை நாமே என்னை நானே ஆராய்ந்து பார்த்தால். வாசிங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அடுத்தவங்களே பேசிக்கிட்டு இருக்கிறது, சொல்லிக்கிட்டு இருக்கிறது. வாழ்க்கையில நீங்க சரியாகணும், மேல பரலோகத்துக்கு போகணுமா, உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களை பற்றி சொல்லுங்க, உங்க குறையை சொல்லுங்க. என்கிட்ட கோபம் வருது, எனக்கு இப்படி ஏற்பட்ட அனுபவம் இருக்குது, என் வாழ்க்கையில பார்வை சரியில்லை, என் வாழ்க்கையில பேச்சு சரியில்லை, என் வாழ்க்கையில நடக்க சரியில்லை, அப்படி சொல்லுங்க. அவங்க இப்படி, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க சொல்லாதுங்க. அப்ப இடது பக்கம் இருக்கிற கூட்டம் எப்போதும் மற்றவங்களே குறை சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும். அல்லேலூயா. 7
இடது பக்கம் இருக்கிற கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். உண்மையான விசுவாசம், உண்மையான நம்பிக்கை இருக்காது. அர்த்தம் நல்ல தெய்வீகமான ஒரு அன்பே இருக்காது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகள். எண்ணி முடியாத ஊழியர்களும் விசுவாசிகள் இன்னைக்கு பயப்படுகிறவர்கள் அவிசுவாசிகளுமா இருக்கிறாங்க. ஆனா நல்ல விசுவாசத்தை குறித்து பேசுவாங்க, நம்பிக்கையை குறித்து பேசுவாங்க, தைரியத்தை குறித்து பேசுவாங்க. இன்னொரு விதத்துல சொல்ல போனா விசுவாசம், நம்பிக்கை, தைரியம் இருக்கிறது போல நடிப்பாங்க, மாயமாலக்காரங்களா இருப்பாங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும், இதெல்லாம் ரொம்ப பயமான ஒரு விஷயம் இருக்குது. மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. இன்றைக்கெல்லாம் பார்க்கும்போது விசுவாசத்தினுடைய கிரியைகள் இருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லா ஊழியர்களும் பிரசங்கம் பண்றாங்க, ஆண்டவர் சுகமாக்குறோர், ஆண்டவரை குறித்து பெரிய பில்டப் கொடுத்து பேசுறாங்க. தப்பு சொல்ல வரல. ஆனா அப்படிப்பட்ட தேவனுடைய செயல் இருக்குதான்னா இல்ல. ரொம்ப பயமா இருக்கு. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஆண்டவர் உனக்கு இரக்கம் செய்கிறவர், இந்த நிமிஷத்திலே இந்த நேரத்திலே அப்படின்னு சொல்லி நல்லா என்னெல்லாமோ சொல்றாங்க. எண்ணி முடியாத ஊழியர்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச விதத்துல சொன்னா பரலோகங்கிறதுக்கு பக்கம் கிட்ட போவே முடியாதுன்னு நினைக்கிறேன். விசுவாசத்தை குறித்து சும்மா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், எத்தனை பேர் நம்புகிறீர்கள், எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள பலப்படுகிறீர்கள். சும்மா ஒரு இந்த வாயில வட சொட்ட கதையில பில்டப் பண்ணிக்கிட்டே போகும். அதனால 7வது இடது பக்கம் இருக்கிற கூட்டம் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளுமான கூட்டமா இருப்பாங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசி. ஆமா, தேவன் மேல் இருக்க நம்பிக்கை, விசுவாசம், தைரியம் இருக்காது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். கர்த்தரை நம்புகிறவன் அசையாதிருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். விசுவாசிக்கிறவன் பதறான். அவளு மார்க்கத்துக்குள்ள வந்த பிற்பாடு மரண பயமெல்லாம் இருக்கவே கூடாது. மரண பயமெல்லாம் இருக்குமானா நினைச்சுக்கணும், இடது பக்கம் கூட்டமாய் நினைச்சுக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். மரணம் ஜீவனால் விழுங்கப்படும். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது. பயமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எங்க குடும்பத்துல எல்லாம், என் கூட பிறந்தவங்க எல்லாம் சிலர் இருக்கிறாங்க. அப்பா, ஓ எப்படி சொல்றது, விசுவாசம், நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஓ மை காட், கண்மலையிலிருந்து வடிகிற தேன் மாய்தார், கண்மதம் மாய்தார். சொந்த வாழ்க்கையில எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தெய்வீகமான ஒரு நம்பிக்கை விசுவாசமோ இருக்கானா தெரியாது. வேதம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். இப்ப 7வது இடது பக்கம் இருக்கிற கூட்டம் என்று சொன்னால் யார் என்று சொன்னால் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். இன்னைக்கு சத்தியத்தை கீழ்ப்படுகிறதுக்கு பயப்படுறாங்க, சத்தியத்தை ஒப்பு கொடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க, பாரம்பரியமான சபைகளின் அனுபவங்களை விட்டு வெளியே வர்றதுக்கு பயப்படுறாங்க, ஒரு உண்மையான ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. தண்ணியில முங்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டா என்னதோ தண்ணி இழுத்துட்டு போயிடும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆள் ஆத்துல கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஆச்சரியமா இருக்கு. ஞானஸ்தானத்துக்கெல்லாம் சிலர் வாதம் பண்றதை பார்க்கணும். சின்ன வயசுல நான் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. நான் பிறந்து வளர்ந்த ஆர்சி அனுபவத்துல எல்லாம் சின்ன பிள்ளைகளே ஞானஸ்தானம் கொடுத்தோம், சின்ன விவரத்துல ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் சிஎஸ்சி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான ஞானஸ்தானம். தண்ணியில முங்கி ஏசப்பா ஞானஸ்தானம் எடுத்தாருன்னா அதுக்கு சில நாட்டேர் மாற்றல். அப்ப யோர்தான்ல போய் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அவனெல்லாம் கெட்டி கொண்டு போகணும். இடுப்புல கட்டுற கயிறு அல்ல, மற்றபடி அந்த பாவுட இது மாதிரி அந்த பெல்ட் மாதிரி கட்டி இருக்கிறத வச்சு கெட்டி இழுத்துட்டு போகணும். கொண்டு போய் யோர்தான்ல நல்ல 1/2 மணி நேரம் போட்டு எடுத்துட்டு வரணும். சக்கரம் செய்யற வேலை இது.
இல்ல மனம் திரும்புறது கேட்டு, இதுல ஞானத்தானே எடுக்கிறது கேள்வி கேட்க, அப்படியெல்லாம் எடுக்கணும் எங்க பைபிள்ல இருக்கு அப்படின்னு கேட்கறது. வேதம் சொல்லுது அவர் தண்ணியில இருந்து கரையேறினார். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பயம், ஞானஸ்தானத்தை பற்றி பேசுறதுக்கு பயம். பரிசுத்தாவியானவர் தூயாவியே, ஆமா, தூய ஆவியில நிரம்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான், வெளியே தூக்கி போட்டுருவாங்க. பயம், நோ பயம் இருக்குது. இதுகளுக்கெல்லாம் பயப்படுற கூட்டத்துக்கெல்லாம் இருக்குது ஆண்டோடைய கிருபையினால். அதுக்கு தான் ஆண்டவர் இரண்டாம் மரணமாகி அந்த வசனத்தை வாசிங்க, அழகா இருக்குமே, வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும். ஆமா, நல்ல உபவாச ஜெபங்கள், நல்ல இது. இப்ப பெந்தகோஸ்து கூட்டங்களுக்கு எல்லாம் நல்ல இந்த கூட்டம் எல்லாம் போயிரும். பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு, பேர பிள்ளை கல்யாணம் நடக்கிறதுக்கு, மகனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு, புருஷனுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க போற சபைகள் அதுக்கு ஜெபம் பண்ண ஆள் கிடையாது. ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க, பரிசுத்த ஆவி பெற மாட்டாங்க. எங்கனையாய் ஒரு பெந்தகோஸ்து சபையில போய் குத்த வச்சு இருந்துகிட்டு ஜம்முன்னு இருந்துக்கிடுவாங்க. எல்லாம் அதாவது சிஎஸ்ஓ கோயிலுக்கு கொடுக்குற காணிக்கையை விட பெந்தகோஸ்து கோயில் பாஸ்டருக்கு நல்ல காணிக்கை கொடுப்பாங்க. சிஎஸ்ஓ கோயில் பாஸ்டர்கிட்ட போய் ஒரு நாளும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ஜெபம் பண்றது கிடையாது. அவருக்கு ஜெபம் அவங்களுக்கு தெரியும். அந்த விசுவாசி அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். அங்க உபவாச ஜெபம் அப்படி ஒன்றும் கிடையாது. பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸை குறித்து தெரியும், அங்க போயிடுவாங்க. ஆனா சத்தியத்துவ ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அது ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. சக்கரத்தை கொடுத்து இவங்களுக்கு அவங்கள பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இவங்களுடைய யூசேஜுக்கு ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸ். மற்றபடி சத்தியத்துவ ஒப்பு கொடுக்கிறது, சத்தியத்தின்படியான மனம் திரும்புதல், விசுவாசம், நம்பிக்கை அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் நேரா போயிடும் மற்ற இடத்துக்கு. என்ன இருக்குல்ல, அந்த இடம் தான் இரண்டாம் மரணமாகிய. ஆமா, இந்த இடம் தான். தப்புனா கிருபை, நாம ஒன்றும் தடுக்க போறது இல்லை. இப்போ வலது பக்கம் இருக்கிற கூட்டத்தை குறித்து ஒரு 7 விஷயம் ஒரு 10 நிமிஷத்துல சொல்லி முடிப்போம், சரியா? முதல் கூட்டம் யாரு? லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13-14 வாசித்தான். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆமா, பாதிக்கப்படுறவங்க, மனஸ்தாபப்படுறவங்க, தங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்கு மெய்யாய் மனஸ்தாபப்படும். மனம் திரும்புற ஒரு மனுஷனுக்கு தேவை மனஸ்தாபம், பாவ அறிக்கை தேவை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் விளங்க மாட்டான். பாவ அறிக்கை, மெய் மனஸ்தாபம், பாவ அறிக்கை ரொம்ப முக்கியமான விஷயம். தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. சில குடும்பங்களுடைய வாழ்க்கையை அனுபவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மனஸ்தாபமே இருக்காது, மனம் வாதிக்கப்படுகிற அனுபவமே இருக்காது. முழு பூசணிக்காய் தின்னா கூட மனசாட்சி வாதிக்காது. நல்ல இருதயம்லாம் சின்ன சின்ன குறைவுகளுக்கு கூட வாதிக்கப்படும். நல்ல 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 அனுபவம் உள்ளது. மேக்சிமம் இது விசுவாசிகளுக்கெல்லாம் சுகர் வியாதி வந்து உடம்பெல்லாம் இதாயிட்டு இத்து போச்சு. சுகர் வியாதிக்காரங்களுக்கு அறுத்தாலும் பிறக்குனாலும் வெட்டினாலும் தெரியாதுங்கிறாங்க. அந்த மாதிரி உணர்வே இல்லாத இருதயங்கள் ஆயிற்று. உணர்வில்லாத அவளுடைய இருதயம் இருள் அடைந்ததுன்னே மாதிரி. எழுத்தின்படியே சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த காலு கையும் ஒருமாய்ப்பட்ட இடங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி. ஆனா உண்மையா வலது பக்கம் இருக்கிற கூட்டத்துக்கு மனசாட்சி வாதிக்கும். அல்லேலூயா. ஆமா, சின்ன சின்ன விஷயமானாலும் குற்றம் சரியது தப்பு எதுன்னு சொல்லி அந்த இருதய ஆத்மாவில் ஆண்டோடைய கிருபையினாலே குற்றம் உண்டு குற்றம் இல்லைங்கிறது அந்த மனசாட்சி அவங்களுக்கு நல் மனசாட்சியில உணர்த்தப்படுவார்கள். நிறைய விளக்கத்துக்குரிய வசனம் இருக்குது. 2 பேர் 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கும் போது லோத்து வாதிக்கப்படுகிறவராயிருந்தார். லோத்து என்கிற அந்த தெய்வ மனிதன் சோதம் கோமாரால வாழும்போது வாதிக்கப்படுகிறவராக இருந்தார். வாசிங்க. அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய
காமவிகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டான். அப்போ வலது பக்கம் இருக்கிற கூட்டம் வாதிக்கப்படுற கூட்டமா இருக்கும். இன்னைக்கு விதவிதமான ட்ரெஸ் கண்டமேனிக்கு அப்பா, எப்படி சகோதரிமார்களுக்கெல்லாம் முழுமையான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்குள்ள விருப்பமே இல்லை. பாட்டிமார்களுக்கு கூட லெக்கின்ஸ் போட முடியாதான்னு ஒரு யோசனை வருது. அதுவும் நல்லா கிழிச்சு நல்லா, ஆமா, நல்ல பாட்டிமார்களுக்கெல்லாம் இப்ப நல்ல ஆசைகள்லாம் இருக்குது. முடி மறுபடியும் கருப்பா முளைச்சிடாதான்னு சொல்லி இவங்களுக்காகவே எண்ணெய் வியாபாரமும், இவங்களுக்காகவே இந்த மற்ற டை டப்பாவும் கூடுதலா, இப்ப தயாரிப்புல கூடுதலா இருக்கிறது மை டப்பா தானே, டை டப்பா சும்மா கும்முனி வியாபாரத்தில் இருக்குது. ஓகோன்னு விற்குதான். பெரிய பணக்காரலாம் யாருன்னா டை விற்கிறவங்க தான். அதெல்லாம் பேசாம கிடந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறத டெய்லி ஒரு பக்கெட்ல கலக்கி குளிச்சுட்டாங்கன்னா ஒரு தொந்தரவு இல்லை, ஒரு பிரச்சனை இருக்காது. வாதிக்கப்படுவார்களாம். நீதிமானாகிய லோத்து அந்த இடத்துல உள்ள அக்கிரம செய்கைகளை கண்டு என்ன செய்தாரா? வாதிக்கப்பட்டார். இரண்டாவது கூட்டம் வலது பக்கம் நிக்கிறவங்க. லூக்கா சுவிசேஷம் 16:20 22 வாசிப்பமான வாசிங்க. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய தரித்திரன் பூமியில வாழும் போது தரித்திரர் என்கிறதான நிலவரத்துல இருக்கிறது. ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லை. தரித்திரர். சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது சொன்னா, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். இல்லாமை நிலவரம்லாம் நமக்கு நம்முடைய ஜீவியத்தில் இருக்குமானா அதுக்காக ரொம்ப வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. ஆமா, சில நேரம் வறுமைகள் இல்லாமைகள் அனுமதிக்கப்படும் போது ஆண்டவர் மேலாம் வருத்தமே பற்றக்கூடாது. அது நமக்கு ரொம்ப பெரிய மேன்மையான விஷயம். தரித்திரனாகிய லாசரு மரித்தான், பரலோகத்துக்கு போய் சேர்ந்தான். வலது பக்கம் இருக்கிற கூட்டம் சில நேரங்கள்ல தரித்திரத்தின் அனுபவங்களை சில நேரம் இல்லை, அதிகமாக கூட சில நேரம் அனுமதிக்கப்பட்டுலாம். அது நமக்கு தோல்வி கிடையாது. ஆமா, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் எழுதியிருக்கு. இந்த சபையில பெந்தகோஸ்து சபையின் அனுபவங்களுக்கு தரித்திரராகவே நம்ம இருந்தோம்னா ரொம்ப பாக்கியம். சாகு வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தா சந்தோஷப்படுங்க. இடம் வாங்கணும், வீடை கட்டிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு பிரயாசப்பட்டு தோத்துறக்கூடாது. ஆண்டவர் தந்தா ஓகே, இல்லைன்னா ஒரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் எழுதியிருக்கு. 3 வலது பக்கம் இருக்கிற கூட்டம் யாரு அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 18, 16, 17 வாசிட்டு மத்தேயு சுவிசேஷம் 18:4 வாசித்தா. லூக்கா சுவிசேஷம் 18, 16, 17. மத்தேயு சுவிசேஷம் 18:4 வாசித்தா. வாசிய. இயேசுவும் அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய. சிறு பிள்ளையின் அனுபவம் உடையவர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும். அடுத்த வசனத்தை வாசிங்க. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஆமா, தெய்வ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும். மத்தேயு சுவிசேஷம் 18:4 வாசித்தா. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவன்? தாழ்மையின் ஜீவியம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது, தாழ்மையாயிருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. வலது பக்கம் இருக்கிற கூட்டம் சிறு பிள்ளையை போல சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறோம், தாழ்மையான ஜீவியம் ஜீவிக்கிறோம். நம்ம ஆட்களுக்கெல்லாம் தாழ்மைன்னு சொன்னா அப்பா, பெருமை எருமைக்கு கொம்பு மாய் வளர்ந்து கிடக்கு. வா, இவன் தான் காப்பாற்றணும். பாப்பா, மன்னர் பரம்பரைகளை பிறந்த கூட்டமாயிட்டான். அம்மா வா, சிலர் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா கௌரிமான் என மாதிரி, அதாவது ஒரு முடி விழுந்தா செத்து போங்கிற கௌரிமான் என மாதிரி. கிருப கிருப அல்லேலூயா. நம்ம கருத்துக்கு வருவோம். என்ன 3வது? ஆமா, சிறு பிள்ளையை போல சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதும் தாழ்மையான ஜீவியம் ஜீவிக்கிறவள் வலது பக்கம் நிற்கிற கூட்டம். 4 மத்தேயு சுவிசேஷம் 19:20 வாசித்தா.
மத்தேயு சுவிசேஷம் 19:20 வாசிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். என்னிடத்தில் என்ன குறைவு என்று சொன்னான். கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். வெறுத்து விட்டவர்கள், வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டோட வேதம் சொல்லுது. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வெறுத்து விடக்கூடிய அனுபவம் தேவை. லூக்கா சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் போது அழகா சொல்லிடும். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது வெறுத்து விட வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. வாசிங்க பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 14:20 வாசிங்க. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். வாசிங்க. இப்ப அதுக்கு அடுக்க கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. வாசிங்கன்னா நல்லா இருக்கும். வாசிங்க 33வது வசனம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அவன் எனக்கு சீசனாய் அவன் வெறுத்து விடணும். என்ன வெறுத்து விட்டுறாங்க நம்ம ஆட்கள்? ஆண்டவரே சோத்திரம்ப்பா, சோத்திரம் சோத்திரம். எப்பா எத்தனை வருஷம் ஆயும் ஒரு கொலுசு காலில் போட்டிருக்க கொலுசு காலத்துக்கு என்னப்பா அதுல என்ன இருக்குன்னே தெரியல. தெய்வமே அப்பா வெறுத்து விடுவாங்க இவங்க. ஆனா எனக்கு தெரியும் எந்த 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 விசுவாசிகளும் எந்த பெந்தோகோச சாதாரணப்பட்ட ஆள் கிறிஸ்தவங்கனாலும் சரி இறந்தா பெந்தோகோசுகாரிகளா தான் அடக்கம் பண்ணும். எல்லாம் களத்தி எடுத்து காலையும் கையையும் கட்டி வாயெல்லாம் நல்லா இழுத்து கட்டி மூக்குல காத்துல எல்லாம் பஞ்சு வச்சு எல்லாம் 6 அடி சூட் கேஸ்ல வச்சு பூட்டி எல்லா கொண்டியையும் சரியா போட்டு உடைச்சி பார்ப்பாங்க. அதுக்கு தானே மண்ணவாரி போட்டு கெட்டது அடைச்சி சவுட்டி, அதுக்கு தானே மண்ணவாரி போட்டு எல்லாம் மிதிச்சு எடுத்து இது செய்யறது. பணக்காரங்களுக்கு எல்லாம் அதனால தானே இது உள்ள கடந்து வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நல்ல காம்பவுண்டு சோறு கட்டுறேமா உடனே கட்டி வைக்கிறது. நாளே ஆகாம கெட்டி தானே உள்ள தூக்கி போடுதே. பெட்டிகளை உள்ள தூக்கி போடும் போதே கெட்டி தான் போடுது, வெளியே சாடிடக்கூடாதுன்னு சொல்லி. தமிழ்ல சொல்லு, ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டு என்ன, ஓடின ஓட்டம் என்ன, இப்ப குண்டுக்குள்ள இருக்கிற இருப்பு என்ன. இப்ப முடிஞ்சிடும், ஒன்னும் கவலைப்படாங்க. பாவம் கொஞ்சம் இழுத்து போகுது, கிருப்பா தான் இருக்கும். அப்போ வெறுத்து விடணும். தன் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்டால் எனக்கு வலது பக்கம் இருக்கிற கூட்டம் வெறுக்கணும். அப்பா நம்ம ஆட்கள் வெறுப்பாங்களே. அப்ப 4வது வலது பக்கம் இருக்கிற கூட்டம் வெறுத்து விட்ட கூட்டம். 5 பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-11 வரைக்கும் வாசித்தா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-11 வரைக்கும் வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றும் காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா என்ன செய்றேன், எண்ணுகிறேன். ஆமா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு திருமணம் ஆகாத ஒரு ஊழியத்தின் அனுபவத்துக்கெல்லாம் வந்துட்டு ஐயோ நான் கல்யாணம் பண்ணாம வந்துட்டேனே அப்படிலாம் ஒருத்தன் நினைப்பான். நானா அவனெல்லாம் குப்பையா எண்ணுகிறேன். லாபமானதெல்லாம் விட்டதெல்லாம் எப்படி நினைக்கிறேன், குப்பை குப்பை எப்படி நினைப்பானா. 5வது வலது பக்கம் இருக்கிற கூட்டம் லாபமானதெல்லாம் எப்படி நினைப்பாங்களாம், குப்பையா நினைப்பாங்க. உலகத்துல இருக்க பணம் பொருள் சொத்து குடும்பம் வாழ்க்கை
புருஷன், மனைவி, பிள்ளைகள் இப்படி எல்லாம் வாழ்கிற அனுபவங்கள் எல்லாம் விட்டு வெளியே வந்து பரலோகத்துக்காக, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்கள். ஒரு கூட்டம் சியோனுக்கு போற ஊழியக்காரங்க அப்படியெல்லாம் கிடையாது. இங்க பரலோக ராஜ்யத்துக்காக ஒரு அன்னக தத்துவ கூட்டம் ஊழியம் இருக்குது. பரலோக ராஜ்யத்துக்காகவே அன்னக தத்துவ ஊழியமா வாழ்கிற வாழ்க்கை இருக்குது. பரிசுத்த பவுல் சொல்லார், நீங்கள் கவலையற்றவளா இருக்க வரும். அது ஊழியக்காரங்களுக்கு எழுதின வார்த்தை இல்லை. ஊழியக்காரன் கூட குடும்பமா ஊழியம் செய்யணுங்கிறதுக்கு எழுதியிருக்கிறார். வாழ்க்கையில் நல்ல விசுவாசம், நல்ல குடும்பங்கள் வேண்டியதில்லை. கவலை இல்லாம இருக்கணும். கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சுட்டு ஐயோ அம்மா கிடந்து இல்ல, லாபமா இருக்கிறவளை நஷ்டமும் குப்பையுமா என்ன. அப்புறம் கல்யாணம் வரைக்கும் நிம்மதியா இருக்கிற காலத்துல மனைவியை தேடுவானா, மனைவி வந்த பிற்பாடு நிம்மதியை தேடுவானா. அது எவனுக்கு கிடைச்சி? யாரு கொடுத்தா? படாத பாடுபட்டு வேதனைப்பட்டு. ஆமா, ஃபுல்லா ஆப்ரேஷன். சரி, இதெல்லாம் குறித்து இப்ப பேசிட்டு போய் சமயமாயிரும். அப்ப 5வது லாபமான வேலை. மருந்தெடுத்து உயிரோடு இருக்கிற அந்த லாபமானது நஷ்டமும் குப்பையுமா நினைப்பாங்க. நான் அப்படி மருந்தெடுத்து உயிரோடு இருக்கிறத விட ஆண்டவர் என்னை எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்லை. லாபமாய் இருக்கிறவள் நஷ்டமும் குப்பையுமாய் விட்டேன். இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி வாழ்கிற வாழ்க்கையை விட ஆண்டவருக்காக ஒண்ணுமே இல்லை. இப்ப சிலர் சொல்றது, இப்ப கல்யாணம் எதுக்கு பண்ணான்னா, எங்க அம்மையை கவனிக்கணும், எங்க அப்பையை கவனிக்கணும். அம்மையை அப்பையும் கவனிக்க வேலைக்காரங்களை வை. அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? கடைசி நாட்கள்ல கஞ்சி ஊத்ததுக்கு. ஆமா, கடைசி நாட்கள் இல்லைன்னா கவனிக்க ஆள் இல்லை. கவனிக்கைக்கு யாரு இருக்காது. அனாதையா செத்து போவாங்க. சிலருக்கு பேச்சு, சிலருக்கு வாய், மற்ற காந்தாரி மிளகா வரைச்சு தேய்ச்சி விடும், பல்லு தேய்க்கிய மாதிரி. லாபமானவைகளை நஷ்டமும் குப்பையுமாய் விட்டேன். உலகத்தில் ஆண்டவர் அறிகிற அறிவுக்கும் உயிர் தெழுதல்ல மேன்மையான இடத்தை அடைவதற்கும் கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் இதை பேசல. லைஃப்ல கவனிச்சு பார்க்கணும். அழகா சொல்லியிருப்பார். 10வது வசனத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. வாசிங்க, அந்த 10வது வசனத்தை வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி உள்ளவன ஆகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையான ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படட்டும். 6, பரலோக ராஜ்யத்துல வலது பக்கம் நிக்கிற கூட்டமா இருக்கிறதுக்கு நமக்கு தகுதி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் போது எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயிண்ட் தான். நம்ம தான் குறிப்புக்காக பிரிச்சு பேசிட்டு இருக்கோம். 11, 13 வாசிக்கும் போது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. ஏலியன் அப்படின்னு சொல்றாங்க. புரதேசத்தார். எந்த தேசத்தார்? வேற்று கிரகத்தார். அதான் புரதேசத்தார், வேற்று கிரகத்தார். நாமெல்லாம் கரெக்டா ஒரிஜினல் வேதத்தின்படி பார்த்தா யாரு? வேற்று கிரகத்தார். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கான்? பரலோகத்தில் இருக்கான். பிலிப்பியர்கள் நிறுவம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தா 3:20 வாசிட்டு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட நகரம். கொலோசியர் 1:2 வார்த்தா, உங்கள் ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுதந்து உண்டானால் மேலானவைகளை நாடுங்கள், தேவனுடைய வலது வாரசத்தில் இருக்கிறதே நாடுங்கள், தேடுங்கள் எழுதியிருக்கு. 6வது வலது பக்கம் இருக்கிற கூட்டம் வேற்று கிரகத்தாராய் இந்த பூமியில் அந்நியரும் பரதேசியுமாய் அறிக்கையிட்டு வாழ்வார்கள். கூடாரவாசிகள் ஆகும் நமக்கென்று வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. அல்லேலூயா. ஆமா, அந்நியரும் பரதேசியுமாய் தங்களை அறிக்கையிட்டு தேவனால கட்டி உண்டாக்கப்பட்ட நகரத்துக்காக
அப்படியே காத்திருந்தாங்களாம், விசுவாசத்தோடு மரித்தார்களாம். 7 ரைட்டா? என்னன்னு பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 44, 45, 46. மத்தேயு சுவிசேஷம் 13, 44, 45, 46. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இப்ப நம்ம நிலத்தை, நல்ல பொக்கிஷமான நிலத்தை வாங்குறது, முத்தை அடைகிறது, எல்லாவற்றையும் இழந்து அதை வாங்குறது. அந்த நிலத்துக்கு அவங்க கிட்ட இருக்கிற எல்லாமே கிரயமாய் செலுத்தப்படுகிறது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்துக்கு கிரயம் எப்படி பேசுறாங்கன்னா, உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீ விற்கணும், உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்கணும், இழக்கணும். உனக்கு சொந்தம், உனக்கு இருக்குன்னு சொல்றது இந்த நிலம், இந்த பொக்கிஷம் இருக்கிற நிலம், இந்த முத்து தான் உனக்கு சொந்தமா இருக்கணும். கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் அவருக்குள் இருக்கிறது. 2-3 வாசிங்க. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் ஞானம் அறிவு என்ற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. கொரிந்தியருக்கு வரும்போது பரிசுத்த பவுல் எழுதும் போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அவருக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம், அவர் ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷமாகிய அந்த முத்தாகிய அந்த நிலத்தை பரிசுத்த பவுல் அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து தனக்குள்ளே பெற்றிருக்கிறார்கள். வலது பக்கம் இருக்க கூட்டத்து கையில ஒரு பொக்கிஷம் உள்ள நிலம், ஒரு முத்து இருக்கு. அது ஆண்டவராகிய இயேசுவை காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டிலே லேவியருக்கு கர்த்தர் தான் சுதந்திரம் பங்குன்னு சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டு காலத்துல அவரை தவிர நமக்கு எதுவுமே கிடையாது. பூலோகத்திலும் சரி பரலோகத்திலும் சரி. பாட்டு பாடலாம். 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே, நாளெல்லாம் நினைவே. அவர் மட்டும்தான் சொந்தம், அவர் மட்டும்தான் சொத்து. அழகான ஒரு பாட்டு பாடுவாங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. நம்ம 7 காரியம், வலது பக்கம் 7, இடது பக்கம் 7. இடது பக்கம் 7, முதலாவது சொத்து சேர்க்கிற தொல்லை உடையவளா இருப்பாங்க, செவித்தினர்னு உள்ளவர்களா இருப்பாங்க, நல்ல சத்தியத்தை கேட்கக்கூடிய விருப்பம் இல்லாம கட்டு கதைகளை போல உலகத்துக்கு ஏற்ற விசத்துல உள்ள வசனம் கேட்கிறவங்களா இருப்பாங்க. 3 கண்டுபிடிக்க முடியாத ஜீவ வழியை கண்டுபிடிக்க முடியாதவளா இருப்பாங்க. 4 போகிற இடத்தை அறியாதவளா இருப்பார்கள். 5 தோட்டத்துல களையை போல வளர்ந்துகிட்டு இருப்பாங்க. 6 அந்த பரிசேயனை போல மனஸ்தாபம் பாதிக்கப்படுகிற அனுபவம் இல்லாம பேசிக்கொண்டு ஜெபம் பண்ணி மற்றவங்களை குற்றப்படுத்திட்டு இருப்பாங்க. 7 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளுமாயிருப்பாங்க. வலது பக்கம் நிற்கிற கூட்டம் ஆயக்காரும் பாவிகளும் என்கிற இடத்துல தங்களுடைய குற்றங்கள் குறைகளுக்காக மெய்யாய் மனஸ்தாபப்படுறவளா இருப்பாங்க. தரித்திரர் என்கிற கூட்டத்துல இந்த பூமியில கஷ்டங்கள், இல்லாமை, வெறுமை, இப்படிப்பட்ட அநேக பாடுகள் கஷ்டங்களின் வழியாய் போறவங்களா இருப்பாங்க. சிறு பிள்ளைகளை போல சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் தாழ்த்துகிற அனுபவத்தில் இருப்பார்கள். வெறுத்து விட்டவர்கள் என்கிற வாழ்க்கை வாழ்வார்கள். லாபமானவர்களை நஷ்டம் என்று விட்டு குப்பையாய் எண்ணி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை செய்து தேவனால் கட்டி உண்டாக்கப்பட்ட அந்த நகரத்துக்காக அதை அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு மரிக்கிறவர்களாய் இருப்பார்கள். 7 பொக்கிஷமான நிலமுடையவர்களாய் காணப்படுவார்கள்.
கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் வலது பக்கம் இருக்கிற மேன்மையான கூட்டமாக தெய்வ ராஜ்யத்திலே நான் ஜெயங்கொண்டு பிதாவின் சிங்காசனத்தை சுதந்தரித்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனும் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொன்னது போல அவரோடு கூட ஏசப்பாவோடு கூட இருப்பதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.